योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री रामा जय रामा, जय जय रामा, श्री राम जय राम, जय जय रामा, जय जय रामा, जय जय रामा, जय जय रामा, जय जय रामा। अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव अरुण चढ़ा, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव अरुण जड़ा। பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம். அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே, இன்றைக்கு மதுரையில் புனிதா அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னே நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளாட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க நம்ம பஜனையே அவங்க மண்டபத்தில், அவங்க கல்யாண மண்டபம் இன்றைக்கும் இருக்குது, பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் நம்ம பல முறை பஜனை பண்ணியிருக்கோம். அதே போல் செல்லல் சோப்பு கல்யாண மண்டபத்துலேயும் அவங்க எல்லாம் வந்து நின்று எல்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் கூட பல அற்புதங்களை பகவான் நடத்தியிருக்கின்றார். ஒரு மண்டபம் அது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க கொடுக்க மாட்டாங்க, இல்லை பெரிய அமௌண்ட்டு கெட்டுனா தான் இருக்க முடியும். அந்த காலகட்டத்திலே, ஆரம்ப காலத்தில், இதெல்லாம் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள். அப்படி சுவாமி மேலே அதிதீவிரமான பக்தி. புனிதான்னா உடனே எல்லாருமே ரொம்ப அவ்வளவு பிரேம பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பகவான் மீது அந்த மாதிரி நடந்தது. அதே போல் எப்போ பார்த்தாலும் சாமி நாமந்தான், எங்கே போனாலும் சாமியை நினச்சிக்கிட்டே போவாங்க. அதுபோல் காணிமடத்துக்கு பல தடவை வந்திருக்காங்க, வந்து சேவை பண்ணுவாங்க. வந்து இந்த பாத யாத்திரையில் வந்திடலாமா, ஒரு வந்திடலாம் அந்த குரூப்பில் பாத யாத்திரை வரல. அந்த ஜெயந்தி விழாவில் பல தடவை வந்து எல்லாருக்கும், எல்லா அன்பர்களையும் மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்தவங்களெல்லாம் வச்சு இது சேவை பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள், குழந்தைகள்லாம் நல்ல செட்டில் ஆகியிருக்காங்க. இது தொழில் ரீதியாட்டு பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், லாப நஷ்டங்கள் இருக்கும். அது இருந்தாலும் பகவான் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு ஒரு சரணாகதி தத்துவத்தில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அப்படி தானம்மா? நீங்கள் முதல்ல காணிமடம் எப்போ வந்தீங்கம்மா? ஃபஸ்ட்டு காணிமடம் வந்தது வந்து எங்கள் தம்பி பொண்ணுக்கு உடம்புக்கு முடியலனாச்சு. அப்போ அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வரோம், அவங்க வச்சு ஆயுஷ ஹோமம் பண்ணோம். முதல்ல நடக்காம இருந்தா, அப்புறம் அவன் நல்லா நடந்தா. அதுக்கப்புறம் சாமியுடைய கருணை, அதுக்காண்டி வந்தோம். காணிமடத்துக்கு வந்து கன்னியாகுமரியில் தங்கிட்டு காலையில் வந்து உங்களை பார்த்து ஆயுஷ ஹோமம் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் போனோம் நாங்கள். சரி சரி. அதுக்கப்புறம் இந்த குழந்தை நல்லா நடக்கும். சரி, எல்லாம் பகவானுடைய கருணை. ஆமாம். அப்புறம் நீங்கள் அனுபவிச்சங்க, உங்களுடைய பொண்ணுடைய போன எபிசோடில் சொன்னீங்க. ஆமாம். பொண்ணுக்கு அவ்வளவு டெம்பரேச்சர் 2-3 வாட்டி என்னொன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறீங்க. குழந்தையுடைய இதாயிருமோ. சாமியோட பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாருன்னாச்சு. இந்த நேரத்தில் வந்துடுவார். ஆமாம். அப்போ நீங்கள் அடிக்கடி வருவீங்களேண்ணாச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாமி உங்களை மாதிரி எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். ஆமாம், அவருடைய கருணை. சாமி வந்து எங்களை வந்து உங்களை வச்சு தான் எங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. அவர் தான்மா, அவர் எண்ணெய் வைக்கிறாரு பாருங்கள். நாங்கள் இன்னைக்கு தேவக்கோட்டை காரைக்குடியாங்க ப்ரோக்ராம் போகணும்னு நினச்சிருந்தோம். எங்களை இருக்க வச்சு முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து இது பண்ண வச்சுருக்காரு. அதனால் பகவானுடைய பரம கருணை உங்கள் கூடோடு இருக்குது, உங்கள் குடும்பத்தோடு இருக்கும், தொழிலோடையும் இருக்கும், குழந்தைகளோடு இருப்பாங்க. சாமி எப்பவுமே இருந்து உங்களை இது பண்ணுவாங்க. நாங்கள் தினசரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரார்த்தனை எல்லாருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் பேரெல்லாம் எல்லாம் வரும். வந்து அதன்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கவலையே வேண்டாம். என்ன அடுத்த வாட்டி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். கட்டாயம் சொல்கிறேன். சரி.